சார் ஃபோன் அடிக்குது. வாங்க சார், வணக்கம். உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ஏதோ பிரச்சனையாமே? சொல்லுங்க சார், எதுவும் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சார் எங்க குடும்ப பிரச்சனையை நீங்க எதுக்கு சார்? தெரியுதுல்ல, என் ஃபோன் அடிக்குது, அடிக்காம போகுது. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வண்டி என்னோடது. ஓ, வண்டி உங்களுதா? சாரி சார். என்னங்க, நான் மதி பேசுறேன். என்னங்க, நான் தான் மதி. என்னங்க, என்னங்க, எவ்வளவு ஆச்சு? 2 ரூபாமா வச்சிருமா, எடுத்துக்கிறேன். யாராவது வாங்கல. என்னமாச்சு? நடந்து வந்துட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியலங்க. நடந்து வந்துட்டே இருந்தாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாங்க. யாராவது தண்ணி இருந்தா கொடுங்க. எங்க யாராவது சோடா வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. கண்ணு தரமா? சோடாவா? சோடாவா? என்னம்மா? தெளிங்க. தெளிங்கம்மா. சீக்கிரம். இந்தம்மா, எழுந்துரு. என்ன எழுந்துரு? பேசாம ஆட்டோ பிடிச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போயிடலாமா? எந்திரிங்கம்மா. ஒண்ணுமில்லம்மா. தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. எந்திரிங்க. எந்திரிங்கம்மா. ஒண்ணும் இல்ல, எந்திரிங்க, எந்திரிங்க. சார், அம்மா மாலதி, என்னப்பா? நம்ம சுந்தரியோட பொண்ணுமா மயங்கி விழுந்து உங்களுக்கு தெரியுமா கிடக்குது. சார்? என்னாச்சுமா? நடந்து வந்துட்டே இருந்தாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாங்க சார். தண்ணி தெளி. மதி, அம்மா, கார்லயே போயிடலாம். எந்திரிங்கம்மா. தெரிஞ்ச பொண்ணு. இந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு தான். அப்படிங்களா? வண்டியில ஏத்துங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன். நிதானமா எழுந்துரு. மாலதி, பார்த்து கூட்டிட்டு வா. மெதுவா, மெதுவா. போய் கதவை திறங்க. பாத்துமா, பாத்து மெதுவா. கதவை திறங்க. பின்னாடியா? பாத்து, பாத்து. நிதானமா. மெதுவா உட்காரு. ஐயோ மதி, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல, பதட்டப்படாதீங்க. முதல்ல உட்கார வைக்கலாம். என்னம்மா? உட்காருமா. நானே உட்கார்ந்துக்கிறேன். என்னம்மா, என்ன நடந்துச்சு? என்ன? பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. திடீர்னு ரோட்ல மயங்கி விழுந்து கிடந்தாங்க. அதான் வீட்டுல கொண்டாந்து விட்டுலான்னு கூட்டிட்டு வந்தோம். ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் எதுக்குங்க. சரி, நீங்க உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு பாருங்க. அது இல்ல, கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டா சரியா போயிடும். ஓய்? இல்லங்க, அவ முழுகாம இருக்கா, அதனால தான் மயக்கம் வந்திருக்கோம். நல்ல வேளை நீங்க வந்து பார்த்து அவளை கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்னம்மா இது, இந்த மாதிரி நேரத்துல அவங்க கூட யாராவது போக வேணாமா? இல்ல, இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கலைங்க. இனிமே கவனமா பாத்துக்கிறோங்க. வாங்க சம்பந்தி. யார சம்பந்தின்னு சொல்றீங்க? பழைய சம்பந்தியவா இல்ல புது சம்பந்தியவா? நீங்க உங்க பழைய சொந்தத்தோட கூடி கும்மாளம் போடுங்க. யாரு வேண்டான்னு சொன்னது? அதுக்கு எதுக்கு என் மகனை அடிச்சு துரத்தணும்? என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஐயோ, ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லா கோல்மாலையும் பண்ணி நல்லவங்கன்னு பேர் எடுத்துறீங்க. அந்த சூதுவாதெல்லாம் எனக்கு தெரியலையே.
எதுவா இருந்தாலும் கட்டன் ரேட்டா நேருக்கு நேரா கேக்குறதுனால நான் கெட்டவளா போயிறேனே. சமந்தி, உங்களை யாரும் அப்படி சொல்லலையே. பாஞ்சாலி கெட்டவனே இந்த உலகத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்களும் உங்க குடும்பமும் இதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் திருடி, என் புள்ள பொம்பளை பொறுக்கி இல்ல. ஐயோ சமந்தி, என்னை பார்த்து திருடின்னு சொன்னா உங்க நாக்கு அழுகி போயிடாது? என் புள்ள பொம்பளை பொறுக்கியா? தோ நிக்கிறாரு உங்க சொந்தக்காரரு, அவர்கிட்டே கேளுங்க, நியாயத்தை சொல்லட்டும். என் புள்ள பொம்பளை பொறுக்கியா இல்ல வாழ்றதுக்கே வக்கு இல்லாம நின்னவளுக்கு வாழ்க்கை கொடுத்தவனான்னு சொல்லுவாருல்ல. சமந்தி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சமந்தி. நான் நினைக்கிற மாதிரினா எனக்கு புரியல. இப்ப நான் என்ன நினைச்சேன் சொல்லுங்க பார்க்கலாம். சமந்தி, நான் என்ன நினைச்சேன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஆனா நான் நினைக்காதெல்லாம் இங்க நடக்குதுங்க. இங்க பாருங்க, உங்க மகளுக்கு என் மகன் கூட வாழ பிடிக்கலனா கூப்பிட்டு நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க எங்க பழைய சொந்தத்தோட ஒண்ணு சேர்ந்துட்டோம், நீங்க பாட்டுக்கு உங்க வழியில போக வேண்டியதானே சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு என் பிள்ளை எதுக்காக அடிக்கணும்? ஐயோ சமந்தி, சத்தியமா மாப்பிள்ளைய அவன் அடிக்கல சமந்தி. 2 பேரும் காரசாரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க உட்கார்ந்து பார்த்து கை தட்டி ரசிச்சீங்களாக்கும். என்ன சமந்தி, இப்படி எல்லாத்தையும் குத்தமா பார்த்தா எப்படி? இப்ப எப்படி வக்கனையா பேசுறீங்க? அதே மாதிரி உங்க பையன் என் பையனை அடிக்கிறப்போ நீங்க பேசி இருந்திருக்கணும்ல, பேசி தடுத்திருக்கலாம்ல. ஒரு வார்த்தை கூட பேசலையாமே நீங்க. அப்போ எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சமந்தி. எனக்கு கால் வலி உசிரி போற மாதிரி இருந்தது, பேசவே முடியல. நீங்க என்ன காலாலையா பேச போறீங்க? வாயால தானே பேச போறீங்க. இப்ப பேசல, கோர்ட்ல வக்கீல் பேசுற மாதிரி டான் டான்னு. நீங்க எல்லாத்தையும் கரெக்டா கணக்கு போட்டு தான் நடத்துறீங்க. நான் தான் கிறுக்குச்சி மாதிரி ஒண்ணும் தெரியாம இருந்திருக்கேன். ஐயோ சமந்தி, தப்பா நடந்திருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கிற வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அதை கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. போதுங்க போதும். இதுக்கப்புறமும் நம்பி ஏமாற நான் ஆள் இல்ல. நீங்க உங்க புது சொந்த பந்தங்களோட சந்தோஷமா இருங்க. சமந்தி, மதிய ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்ட சமந்தி. அதனாலதான் இவங்க கொண்டு வந்து விட்டுட்டு போலான்னு வந்திருக்காங்க. அது எப்படிங்க? அது என் பிள்ளைய அடிக்க வரப்போ கரெக்டா உங்களால வாய் பேச முடியாம போயிடுது. இவன் மயக்கம் போட்டு விழுகிறப்போ இவங்க கரெக்டா வந்து கூட்டிட்டு வராங்க. எவ்வளவு நாளா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நாடகம் நடத்துறதுக்கு உங்களுக்கு சொல்லியா தரணும்? இங்க பாருங்கம்மா, உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ரோட்ல மயங்கி கிடந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தோம், அவ்வளவுதான். எங்களால எந்த தப்பும் வந்ததா நீங்க சொல்லிடக்கூடாது, அதனால தான் இதையும் சொல்றேன். ஓ, அப்போ உங்களால எந்த தப்பும் வரல, நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா? எதுக்காகம்மா பழசையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? விட்டுருங்கம்மா. நாங்க விட்டுட்டோங்க, நீங்க தான் இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏங்க, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்படி எடக்கு மடக்காவே பேசினா என்னங்க அர்த்தம்? வாடியம்மா, நீ யாரு அம்மா புதுசா வந்திருக்க? இந்த குடும்பத்துக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு நீ வர? ஓ, இந்த அம்மா அடிக்கிறதுக்கு அடியால் ரெடி பண்ணி வச்சிருக்கா? இந்த பாரு, என் பையனை மாதிரி என்னையும் அடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. இந்த பாஞ்சாலி ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. ஏங்க, இப்ப எதுக்குங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. மழதி, நீ சும்மா இருமா. இத பாருமா, இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மறுபடியும் சொல்றேன், இந்த பொண்ணு ரோட்ல மயங்கி கிடந்துச்சு, எங்களால அப்படியே விட்டுட்டு போக முடியல. ஏங்க, நீங்க அப்படியே போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல. இல்லம்மா, ரோட்ல கிடக்கேன்னு இறக்கப்பட்டோமா. இது பாருங்க, உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் தான் ஒத்து வரலையே. அப்புறம் எதுக்கு நீங்க எங்களை பார்த்து வருத்தப்படணும்? உங்க பரிதாபத்தினால என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடும் போல இருக்கு. இங்க பாருங்க, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன மொத்தமா சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களா? உங்க நாடகத்தை பாக்குறதுக்காக நான் இங்க வரல. அதெல்லாம் நான் போனதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. இந்தாங்க புடிங்க. இத குடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். உங்க பொண்ணு என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா? நீங்க அட்வான்ஸ் கொடுத்த வீட்டுல தான் நாங்க இருக்கோமா. நாங்க ஒன்னும் அப்படி சோத்துக்கு அலையிற ஆள் கிடையாது. பாஞ்சாலி ரோசக்காரி,
சொன்ன உடனே எப்படி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தேன்னு பாத்தீங்கல்ல? மத்த மாமியார் மாதிரி அதை கொண்டா இதை கொண்டான்னு தொல்லை பண்ணியிருந்தா என் மேல உங்களுக்கு பயம் மரியாதை எல்லாம் வந்திருக்கும். உங்ககிட்ட நான் எதையுமே வாங்காம இருந்த பாருங்க, என்ன சொல்லணும். நான் தான் இழிச்ச வயசு இருக்கீல்ல, போங்க இந்த பணத்தை எடுத்து போய் சந்தோஷமா இருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சமந்தி, பா அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசிச்சு பாத்தீங்களாப்பா? சரி விடுமா, அது அவங்க பிரச்சனை. மதி மதி அழாதம்மா. அம்மா நான் இருக்கல, நீ எதுக்குமா கவலைப்படுற? இல்லம்மா, இங்க இருந்து நான் போனப்போ என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. அவர் வேணும்னே போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி கோவத்துல இருக்காங்க, எல்லாம் சரியா போயிடும்னு நினைச்சேன். இப்போ பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. இனிமே அவங்க என்ன சேர்த்துக்கவே மாட்டாங்கம்மா. இங்க பாருமா, அம்மா நான் இருக்கல. இந்த மாதிரி நேரத்துல அழக்கூடாதுமா, கண்ணை தொடச்சுக்கோ. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேம்மா. அழாத, அழக்கூடாது. ஆனா ஒண்ணுமா, இந்த உலகத்துல யாருக்குமே நல்லது மட்டும் நினைக்கவே கூடாது. சரி விடுமா, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். என்னப்பா நீங்க இப்படி சாதாரணமா பேசுறீங்க? அவங்கள விட நம்ம அப்படி எந்த விதத்துலப்பா குறைஞ்சு போயிட்டோம்? உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை? நீங்க பாட்டுக்கு பேசாம வர வேண்டியதானே? எதுக்கு நீங்க அவங்க வீட்டுக்குலாம் போயிட்டு இருக்கீங்க? முதல்ல சுந்தரி அம்மா நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவோட சம்பந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையும் ஆரம்பிச்சது. என்னதான் இருந்தாலும் 3வது மனுஷங்களுக்கு முன்னாடி மகளை பத்தி தப்பா பேசினா யாருக்கு தான் கோபம் வராது? அதுக்காக இவ்ளோ பெரிய மனுஷன் கூட பார்க்காம கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறதா? ஏமா, தப்ப நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு அவங்க மேல வருத்தப்பட்டு என்னமா பிரயோஜனம்? எது அந்த பொண்ணு மேல பரிதாபப்பட்டு அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டோமே, அது தப்பா? என்னம்மா நீ, நம்ம பாவால தானமா அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனையுமே. என்னப்பா பேசுறீங்க நீங்க? பாபு லவ் பண்ணா, இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த பொண்ணு தானப்பா வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுப்பா. இப்ப என்ன பாபு போய் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானா? இப்ப மட்டும் இல்லம்மா, காலம் பூராவுமே நம்ம குடும்பத்தால அந்த பொண்ணுக்கு வேதனை தாம்மா. பாபுவும் நானும் தான் அந்த பாவத்துக்கெல்லாம் பொறுப்பு. அப்பா என்னப்பா பேசுறீங்க நீங்க? இல்லம்மா, பொண்ணு பாபு அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்க கூடாது. சரி, லவ் பண்ணிட்டாங்க, நானாவது அவங்கள சேர்த்து வச்சிருக்கணும்மா. எதுவுமே நடக்கலாமா? இன்னைக்கு பாத்தியா, அந்த பொண்ணோட வாழ்க்கையே கையை விட்டு போற மாதிரி இருக்கு. பெத்த அப்பனை பார்த்து அந்த அம்மா சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சுன்னு நீ கோவப்படுற. 2 பொண்ணுகளை பெத்த அப்பனா அந்த அம்மா நிலைமையில இருந்து நான் யோசிக்கிறேம்மா. பாவமா அந்த சுந்தரி அம்மா. அந்த பொண்ணோட மாமியாரை பார்த்தே இல்ல, என்ன குதி குதிச்சுதுன்னு. நம்ம பையன் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துட்டான். ஆனா காதலிச்சாங்கிற அந்த பேரை எப்படிமா அழிக்க முடியும்? இத்தனை பேர் பார்க்கும்போதே அந்த பொண்ணை குத்தி காட்டின அந்த மாமியாரு தனியா இருக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணுக்கு நரகத்தையில காமிச்சுக்கிட்டு இருப்பா.